This video is sponsor is Gen Revise. இதில் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திருப்தியான ப்ராடக்ட்டு வந்து கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும். நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். நாங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும்னு நம்புகிறோம். மண் அரிப்பை எப்படி பாதுகாக்கிறதுன்னா நம்ம வந்து தரைக்குளம் மற்றும் மண் உரம் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை பயன்படுத்தி நாம் வந்து மண் அரிப்பை தடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றி மண் அரிப்பு. நான் இந்த வீடியோவில் வந்து மண் அரிப்பு பற்றி தான் நம்மளுக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். மண் அரிப்பினால் நமக்கு ஏற்படும் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமானதாக தான் இருக்குது. அப்போ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா மண் அரிப்புங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் சூழலில் வேளாண்மை தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண் அரிப்பு வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது, பாதிப்பையும் ஏற்படுத்துது. இதை எப்படியெல்லாம் தடுக்கலாங்கிறத பற்றி இப்போது வந்து சொல்லப்படுறேன். மண் அரிப்பு என்றால் என்ன? மண் அரிப்புங்கிறது நம்ம மண்ணோட அடுக்குகளை வந்து அணிவது அல்லது அரித்து எடுப்பது என்பது தான் பொருள். இது வந்து அதிகமாக மழை நேரங்களிலும் மண் அரிப்பு அதிகமாக ஏற்படுகிறது. அப்புறம் காற்று திணறல்களால் மண் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இது வந்து வேளாண்மை துறையில் அதிகமான பாதிப்புக்கு பெரிய பிரச்சனையாகவே கருதப்படுகிறது. மண் அரிப்பினால் வந்து நம்ம வந்து மண்ணில் உள்ள கனிம வளங்களை இழக்கின்றோம். அதுக்கப்புறம் வந்து மண்ணின் கனிம வளங்கள் இழக்கிறோம். மண்ணில் உள்ள சத்துக்கள் அப்புறம் எல்லாத்தையும் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இழக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மண்ணில் உள்ள கனிம வளங்கள் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுது. மண் அரிப்புனால ஆற்று படுகைகளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண் அரிப்பு நிறையவே ஏற்படுது. இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடுத்து செல்கிறது. இதனால் வந்து நம்ம நீர் படுகைகளில் உள்ள கனிம வளங்களை அதிகமாக இழக்க நேரிடுகிறது. இதனால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பும் வந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம இதை கண்கூட எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதனால் நம்ம இதை தடுக்கிறதுக்கும் முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மண் அரிப்பை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். மண் அரிப்பை எப்படி பாதுகாக்கிறதுன்னா நம்ம வந்து தரைக்குளம் மற்றும் மண் உரம் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை பயன்படுத்தி நாம் வந்து மண் அரிப்பை தடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றி மண் அரிப்பை வந்து நம்ம துருப்பிடிக்காத எஃகு, அலுமினியம் ஆகியவற்றை பயன்படுத்தி தடுப்புகளை ஏற்படுத்தி நம்ம வந்து அதை பாதிப்பை வந்து தடுக்கலாம். அதன் மேலே நம்ம வந்து கிரீஸ் மற்றும் எண்ணெய் துருப்பிடிக்காத வகையில் நம்ம வந்து வச்சு பராமரித்து பாதுகாத்து கொள்வது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. மண் வளத்தை பாதுகாக்கிறது நம்மளுக்கு தேவையான விஷயம். மனிதர்களுக்கு முக்கியமாகவும் கனிம வளங்களுக்கு பாதுகாப்பதும் வேளாண்மை துறையில் இந்த மண் அரிப்பு பிரச்சனையை தீர்ப்பது வந்து நம்மளுக்கு கடுமையாக நாங்களும் கருதுகிறோம்.